ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே நான் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் 4 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு எப்போ மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 4 மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, அது நல்லா வணக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போடலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கோங்க. சூடு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்ச சட்னியில் நம்ம தாளித்தது எல்லாமே ஊற்றிக்கலாம். இப்போ சுவையான தக்காளி சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.